ஆனா சார் 2 பிசினஸ்மேன்ஸ்க்கு இடையில இருக்கிற சண்டையில மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் இது சண்டையே தப்பா சொல்ற சார் மக்களுக்காக செய்யறதுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் நீ கேட்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்ப இருக்கிற ஆட்சி என்னன்னா, உங்க அப்பாவுக்கு செல்வந்தம் இருந்தா நீங்க பேங்க் லோன் கொடுக்கலாம், படிக்கலாம். அப்பாவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அப்பாவுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கணும், அப்பதான் நீ அதெல்லாம் இருந்தாதான் காசு கட்டிடுவாங்க. அவங்க தான் லோன் கொடுக்கும். நீங்க 100 நாள் வேலை திட்டம், வேலை உறுதி திட்டம் தான் வச்சிருந்தீங்க. இப்ப 125 நாள் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கு இருங்க, மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு, ஸ்டேட் ஆல்ரெடி கட்டத்தில் இருக்கு. 90% நாங்க கொடுக்குறோம், 10% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா போறோம். சும்மா கொசுருக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கூட்டுட்டோம் நாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுக்கு பணம் பற்றாக்குறை, நண்பர்களை ஹெல்ப் பண்ணணும், அதனால நாங்க 60% தான் கொடுப்போம், பட்ஜெட்டையும் குறைப்போம், 60% தான் நாங்க கொடுப்போம், 40 ஸ்டேட் கொடுக்கட்டும். உங்களுக்கு வர வருமானத்தையும் கட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்தையும் காசு கேட்கலாம். ஆமா, எங்களுக்கு ஜிஎஸ்டிலையும் வள வைப்பேன், உன் வரவையும் குறைச்சிடுவேன், உன் செலவையும் ஏற்றுவேன், கடனும் நீ வாங்கக்கூடாது. அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணும்? ஏன் இப்படி பண்றாங்க சார்? எங்கள் ஆட்சியில் பணக்காரன் மட்டும் நல்லா இருந்தால் போதும். பணக்காரனுக்கு என்னெல்லாம் திட்டம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 40% டேக்ஸை, கார்பரேட் டேக்ஸை 25% ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூபா நான் சொல்லலை, அரவிந்த் சுப்ரமணியம் எழுதி இருக்கிறார் ஒரு பேப்பர். அரவிந்த் சுப்ரமணியம்ங்கிறது யாரு? பிஜேபிக்கு. அருண் ஜேட்லி. எதுக்கு நீ கட்சி பேரை? ஓகே ஓகே. அருண் ஜேட்லி நிதி அமைச்சருக்கு. வாஜ்பாய் காலத்தையும் சேர்த்து மோடியின் முதல் 5 வருஷம் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை மாசம் $10,000 பில்லியன் நீங்க வித்து ரூபாய்க்கு இறங்காம தடுத்து நிறுத்துறீங்க. அதுக்கு எதுக்கு நிறுத்துறீங்கன்னா, A1 A2 2 நண்பர்கள் இருக்கார் பிரதமருக்கு. உங்களுக்கே பேர் தெரியும், நான் சொல்ல வேண்டாம். நானும் சொல்லலை. ஆமா, வெளியில டாலர்ல கடன் வாங்கிட்டான். சப்போஸ் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி $1000 வாங்கிட்டீங்க, 70,000 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்கணும்னு வைங்க, 90,000 ரூபாய் கொடுத்தாதான் அது போகும். அப்புறம் வட்டி ஏறும், அது தனி. 70,000 ரூபாங்கிறது 90,000 ரூபாய் கொடுக்கணும். அப்ப A1 and A2 வலிக்கும்ல. சரி, அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ல கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு நாம என்ன பண்றது? ஐயோ, தலைவருக்கும் இதையும் வலிக்குமா வலிக்காத? இடையில ஏர்போர்ட் எல்லாம் ஸ்தம்பிச்சுட்டு இருந்துச்சு. அது இன்னொரு கதை தெரியாதா உனக்கு? ஓப்பன் கதையா நீங்க தான் யூகிச்சுக்கணும். புரிஞ்சுக்கிறேன். இந்த ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தார். இந்த ஏக்கெல்லாம் ராஜா ஒரு பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து யார்ட்டையும் இந்த டர்ட்டி பிசினஸ் எல்லாம் பண்ண மாட்டார். ஜெனியனு பெரிய ராஜா, நீ அவர்கிட்ட போகக்கூடாது. அவர் வந்து நம்பர் 2 டீலிங்கே வச்சுக்க மாட்டார். எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நம்பர் 1 டீலிங். அந்த ராஜா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டார். பெரிய ராஜாவுக்கு ஒரு பெரியப்பா இருந்தார், அவர் தான் பெரும் சக்கரவர்த்தி. இந்தியாவில் ஆமா, டைட்டன் வாட்ச்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். அவர் ஆம்சா கம்பெனி தான் இந்த ஏர் இந்தியா. இந்த ஏர் இந்தியா கவர்மெண்ட் பிடிங்கிடுச்சு. அப்போ அவரோட ஒரு மினிஸ்டர் சொன்னாரு, 100 நீல கலர்ல இருக்கான் ஒருத்தன், அவன் A7 A10 A20 இருக்கிறவன், அவன் தான் ரொம்ப வாலாட்டுறான் ராசா அப்படின்னா. வான் துறையில மட்டும் அவங்க வாலாட்டுறாங்க, ரொம்ப வாலாட்டுறாங்க இருந்தாலும். ஏன்னா 10 பைலட் வைக்க வேண்டிய இடத்துல நீலக்காரன் குட்டி பையன் வந்து 8 பைலட் தான் வச்சிருந்தான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், பெரிய அரசை பார்த்து வாலாட்டக்கூடாது. நீ 20 வருஷமா பிளேன் ஓட்டின்னு இருக்கிற. ஆனா நிறுத்தின உடனே திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல ரூல. அப்புறம் என்ன போதும், என்ன ஆச்சு? குட்டி பெருசு தானே, பெரிய ஆள் தானே. பிசினஸ்மேன்ஸ்க்கு இடையில இருக்கிற சண்டையில மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் இந்த சண்டையே தப்பா சொல்ற. சார் மக்களுக்காக செய்யறதுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் நீ கேட்காத. நாங்க என்ன மன்மோகன் சிங்கா நாட்டை பத்தி நினைக்கிறதுக்கு? எங்களுக்கு ஒண்ணுங்கிறது A1 to A7. ஏதோ ஒரு தொழிலதிபருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் சொல்லல. சரி, ஓகே, நீயா சொல்ற. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் என்னோடு இருக்கக்கூடியவர் காங்கிரசின் திரு ஆனந்த் சீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம். நாட்டினுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க சார்? இந்தியாவினுடைய பொருளாதாரமும் சரி, புது புது திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இந்தியா வந்து நீ இந்த மாதிரி இப்போ உனக்கு வயசு ஒரு 35 இருக்கும். ஓகே, 30-35 வயசு இருக்கும். நான் தப்பா சொல்லிட்டேன், ஜாஸ்தி சொல்லிட்டா தப்பு. ஓகே. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் காலேஜ் பாஸ் பண்ணின வந்த சமயத்தில் ஏதாவது ஒரு காலேஜை படித்தாலே பஸ் வந்து ஆளை பிடிச்சிட்டு வேலைக்கு போயிடும். ஐடியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கேம்பஸ் வருவாங்க. கேம்பஸ் வந்து உங்கள் ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஜெனரேஷனாக இருக்கும். கேம்பஸில் வந்து ஆளை கடத்துற மாதிரி கடத்திட்டு போய் ஐடி கம்பெனியில் வேலைக்கு வச்சுருவாங்க. ஏதாவது ஒரு டிகிரின்னு படிச்சிருந்தா கூட கூப்பிட்டு போய் வேலைக்கு ட்ரைனிங் எல்லாம் 3-4 மாதம் கொடுத்து அப்படியே வேலைக்கு
இருக்கிறவங்களே லே ஆஃப்ன்ட்டு இருக்காங்க. இருக்கிற காலேஜில் எங்கேயாவது வேலைக்கு ஆள் பிடிக்கிறாங்களா? குறைஞ்சிருச்சு. ஆள் பிடிக்கல. ம். பெரிய காலேஜுக்கு ஆட்கள் போகிறாங்க, ம். பட் எங்கேயும் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ம். நேற்று மதுரையிலேருந்து வந்தேன். ம். மதுரையில் மீனாட்சி கோவிலுக்கு போயிருந்தேன். நான் கோயிலெலாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். நான் மீனாட்சி கோவில் போயிருந்தேன். மீனாட்சி கோவிலில் பல பேர் என்னோட பேசினாங்க. அதில் ஒரு சின்ன பையனோட பேசினேன். அந்த பையன் பேர் வந்து என்ன பேர் சொல்ல வேண்டாம், ரவின்னு வச்சுப்போம். ம். அந்த பையன் என்ன சொல்கிறான், அண்ணா நான் பிகாம் சிஏ பாஸ் பண்ணியிருக்கேன். ம். சிறந்ததுடா தம்பி, என்ன வேலை செய்கிற அப்படின்னு. அண்ணா நான் மீஷோ டெலிவரி பண்ணுறேன். நான் ம். என்ன டெலிவரி பண்ணுறேன்? மீஷோல டெலிவரி பாயா இருக்கா? டெலிவரி பாயாக இருக்கிறேன். நான் கீக் ஒர்க்கரா? ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ கிடைக்கும்டாண்ணா? ம். 16 ரூபா கிடைக்கிறது. ஓகே. அப்போ மன்மோகன் சிங் காலத்தில் இது மாதிரி பிகாம் படித்த பையனை இக்னைட்டுன்னு ஒரு டிசிஎஸ் ப்ரோக்ராம் இருந்தது. ம். ராமதுரைன்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். அந்த இக்னைட் ப்ரோக்ராம் மூலமாக இந்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துன்னு இருந்தாங்க. ஓகே. இன்னைக்கு நல்லா துருன்னு பேசுகிற பையன் மீஷோ வண்டி ஓட்டுறான். ம். பிரதமர் ஒரு வாட்டி சொன்னார், பக்கோடா போட்டு பழைக்கிறது தப்பான்னு. ஆ. அதே மாதிரி பக்கோடா போடாதவங்க வீட்டில் போய் நீங்கள் பிகாம் சிஏ டிகிரி பாஸ் பண்ணிட்டு கணக்கு எழுத வேண்டாம், ஆடிட்டுக்கு போக வேண்டாம், ம். பேப்பர் பார்சல் போடுற மாதிரி பார்சல் டெலிவரி பாய் ஆகிடுன்னு. ம். அதாவது முன்னெல்லாம் பலசரை கடையிலேருந்து வீட்டில் கொண்டு போய் சாமான் போடுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ம். அந்த வேலையை பண்ணுறவனுக்கு பிகாம் சிஏ டிகிரி. ம். ம். அப்படியே கட் பண்ணுங்க. இன்னொரு பையனை பார்த்தேன், சரவணன்னு. இது நிஜமான பேர், என்ன நல்ல கதை. ம். ஃபோன் நம்பர் வரைக்கும் உனக்கு தரேன். ஓகே. பையன் வந்து கப்பலில் இறங்குறான். ம். ரைட்டா? கப்பலில் இறங்கி நான் திருச்சி வழியாக போய் காரைக்குடியில் ஒரு மீட்டிங் பேசிவிட்டு மதுரை போயிட்டு வரேன். ஸோ திருச்சிக்கு போகிறச்ச சரவணன் வரான். நான் ஃபோட்டோ தரேன், நீங்களே போடுங்க. சரவணன் ஃபோட்டோவில் வந்து போய் இறங்கிட்டு என்ன சொல்கிறான், சார் ஒரு அட்வைஸ் கொடுங்க சார். ம். 3 வாட்டி உங்களை ஆஃபீஸுக்கு மெயில் போட்டேன், எனக்கு ரிப்ளை வரல. நீங்கள் வந்து எப்படி முதலீட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. நான் எந்திரா ஊர் தம்பின்னு, முசிறி பக்கத்தில் செல்லிப்பாளையம்ங்கிற ஊருண்ணா. ம். அப்படின்னா என்னடா தம்பி எப்படிடா படித்தேன்னா, எங்கள் அப்பா சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாருண்ணே. ஆனால் மன்மோகன் சிங் காலத்தில் வந்து, அவர் மன்மோகன் சிங் அவர் சொல்ல, 2004 2005 இதே செக்யூரிட்டி இல்லாமல் ம். 4 லட்சம் ரூபாய்க்கு லோன் கொடுத்தாங்கண்ணே. ம். ம். நான் அதை வச்சு அமெட்டி யூனிவர்சிட்டியில் மேரிடைம் இன்ஜினியரிங் படித்தேண்ணே. இன்னைக்கு கப்பலில் இருக்கேண்ணே. ம். எனக்கு மாதம் $7,000 சம்பளங்கிறான். ஓகே. ஃபோட்டோ தரேன், போட்டுக்குங்க. ம். நானும் ஒன்று சேர்ந்து எடுத்து மாசம் போட்டேன். $7,000. மாதம் டாலர் 7,000 வேற ஏறிட்டே போகுது. இருங்க. ம். ஒரு சாதாரண எலிமெண்ட்ரி டீச்சர் பையன், அப்பா ரிட்டையர் ஆகிட்டார், ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரை வந்து நான் மன்மோகன் சிங் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெரைன்டைம் இன்ஜினியராக பார்த்து வேலை வாய்ப்பையும் கொடுத்து இன்னைக்கு $7,000 கொடுத்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ம். ம். மாசம் 6 லட்சம். மாதம் 6 லட்சம். கட் பண்ணுங்க. மதுரை பக்கத்தில் ஒரு வில்லேஜு. போன மாதம் பிகாம் சிஏ படித்த பையன் அன்றைக்கி இருந்தால் இக்னைட்டில் போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேயோ ஒரு பேக் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக இருந்து 70,000 ரூபா 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பையனை நீங்கள் வந்து மீஷோ டெலிவர் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இதுதான் 2 உண்மை. பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. பாப்புலேஷன் கம்மி. தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறையுதே. ஓகே. பாப்புலேஷன் எங்கே ஏறுது? என்னோட பிறந்தவங்க 3 பேர். எங்கள் வீட்டில் இப்போ 3 பசங்க தான். எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க 5-6 பேர். ம். தமிழ்நாட்டில் எங்கே சார் பாப்புலேஷன் ஏறுது? நார்த் இந்தியால நார்த் ஏறினா உங்கள் பொருளாதாரம் ஏன் அஃபெக்ட் ஆகும்? ம். தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் என்னன்னு, ஓகே. காமராஜ் காலத்துலேருந்து எல்லாரையும் படிக்க வச்சு ம். சாப்பாடு போட்டு, இப்போ இருக்கிறவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் போட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, மன்மோகன் சிங் வந்து காலேஜில் நல்ல காலேஜில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்தாரு முதல்ல. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீ பாஸ் ஆனப்புறம் கொடுத்தா போகிறோங்கிற மாதிரி போட்டு ஸ்கீம் போட்டு மக்களுக்கு நல்திட்டம் தீட்டணும். ம். இவங்க ஆட்சி என்னன்னா, சில பேர் மட்டும் படித்தா போகிறோம். பிஜேபி ஆட்சி. இப்போ இருக்கிற ஆட்சி நீயா பேர் சொல்கிற. ஓகே. இப்போ இருக்கிற ஆட்சி என்னன்னா, உங்கள் அப்பாவுக்கு செல்வந்தம் இருந்தால் நீங்கள் பேங்க் லோன் கொடுக்கலாம், படிக்கலாம். அப்பாவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அப்பாவுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் இருந்தா தான் காசு கட்டிடுவாங்களே. அவங்க தான் லோன் கொடுப்போம். சின்ன ஏழை வீட்டு பையன்
எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்த பையனுக்கு கேட்டால் பணம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா செக்யூரிட்டி இல்லை, என்பிஏ ஆகிடுது. நான் என்ன கேட்குறேன், இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எல்லாரையும் படிக்க வச்சு தமிழ்நாட்டில் என்பிஏ ஆனால் 20,000 30,000 கோடி போகுமா? நண்பர் புகைப்படம் எடுத்து ராஃபேல் டீல் கொடுத்த அனில் அம்பானி 1,00,000 கோடி டிஃபால்ட்டு. அவர் மேலே 10 வருஷம் கழித்து இப்போ என்கொயரி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் பையன் மேலே இப்போ தான் சார்ஜ் ஷீட் போடலான்னு யோசிக்கிறீங்க. அவரை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு கூட கேள்வி கேட்கல? அனில் அம்பானியை கைது பண்ணணுமா சார்? ஏன்பா 1,00,000 கோடி? நீ 1,00,000, நான் என்ன கேட்குறேன், நம்பர் தேவேந்திரன் இருக்காரு. தேவேந்திரன் 1,00,000 ஹவுசிங் லோனை நீ கட்டலை, என்ன பண்ணுவாங்க? ஒன்று கேட்பாங்க. கேட்கல, கட்டாமல் இருக்கிற வீட்டை டெப்தி பண்ணி விற்பாங்கல்ல. ஆமாம். அது மாதிரி இதில் என்ன பண்ணீங்க நீங்கள்? ஃப்ராடு பண்ணால் என்ன பண்ணுவாங்க பேங்க்கு? நீ ஃபோர்ஜரி பண்ணி பேப்பர் கொடுத்தா என்ன பண்ணியிருப்பான்? கைது பண்ணணும்ல. அப்போ இங்கே என்ன பண்ணும்? அப்போனா என்ன, தேவேந்திரனுக்கு ஒரு ரூலு, அனில் அம்பானிக்கு ஒரு ரூலு தான் இந்த அரசாங்கம்னா கரெக்டு. எங்கள் ஊரில் எல்லாத்தையும் கைது பண்ணோம்ப்பா. யூனிடெக் ஓனர் ஜெயிலுக்கு போனார். ஆனால் உங்கள் நிதியமைச்சர் என்ன பண்ணார்? இப்போ இல்லை, அவர் மறந்த முன்னாள் நிதியமைச்சர் இப்போ பார்லிமெண்ட்டில் விஜய் மல்லையாவை கட்டி பிடிச்சி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் ஏற்றி விட்டு அமைச்ச ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த ஆட்சியின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி சொல்கிறீங்களா? நாங்கள் பார்த்தோன்னு எங்கள் ஆள் சாட்சி சொல்லியிருக்காரு. பிஎல் புனியான்னு எங்கள் எம்பியாக இருக்கிறவர் எங்கே கூப்பிட்டாலும் சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன் பண்ணீங்க? அதுக்கு எதாவது என்கொயரி வச்சிங்களா? சந்திரேசான்னு ஒரு குடும்பம் குஜராத்லேருந்து ஓடி போயிட்டாங்க நைஜீரியாவில். அவங்க 15,000 கோடி ஏதோ கிளைமு. சுப்ரீம் கோர்ட்டில் 5,000 கோடி கட்டுறேன், 15,000 கோடி காணுங்கிறதுக்கு, சுமாராக 15,000 கோடி காணுங்கிறதுக்கு 5,000 கோடி கட்டுறேன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சரி, சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட் ஒத்துக்குது 5,000 கோடி கட்டினா பரவாயில்லன்னு. அப்போ நீ உனக்கு தேவேந்திரனுக்கு ஒத்துப்பாங்களா? 40 லட்ச ரூபா ஹவுசிங் லோன் வாங்கினவன் என்னால் முடியல 15 லட்ச ரூபா கட்டுறேன் சாமி அப்படின்னா பரவாயில்ல தேவேந்திரன் 15 லட்ச ரூபா கட்டிடுன்னு ஒத்துப்பாங்களா? எப்படி ஒத்துப்பாங்க? வட்டியோட சேர்த்து கட்டுவாங்க. அப்போ இது என்ன ஆட்சி நடக்குது? இவங்க 2 பேரும் பணக்காரர்கள். அட்லீஸ்ட் 5,000 கோடியாவது வருது. அப்போ மீதி அப்போ நீயும் 10 லட்சம் வருதுன்னு விட நமக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் உனக்கு ஏன் ஒத்துக்க மாட்டாங்க, அவனுக்கு ஏன் ஒத்துக்கிறாங்க? நான் ஒரு வாட்டி மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பார்த்தபோது எல்லா லோனையும் ரைட் ஆஃப் பண்ணாலும் ஸ்டூடெண்ட் ஜோனில் ஒரு 25,000 கோடி தான் நட்டம் ஆகும். ஆனால் இவங்க மாதிரி 25,000 கோடிக்கு எவ்வளோ கோடி பேர் படிச்சிருப்பாங்க நீயே கணக்கு. எவ்வளோ நல்லது. அதில் ஒரு 25% இந்த பையன் மாதிரி போயிருந்தானா இன்னைக்கு டாலர் பற்றாக்குறை இந்தியாவுக்கு இருக்குமா? அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க காசு. அப்போ இது என்ன ஆட்சி, அது என்ன ஆட்சி, நீங்களே முடிவு. இதெல்லாம் நான் ப்ரூஃபோட கொடுக்குறேன். ரைட் சார். ஆனால் இப்படி பாருங்களேன், நீங்கள் 100 நாள் வேலை திட்டம், வேலை உறுதி திட்டம் தான் வச்சிருந்தீங்க. இப்போ 125 நாள் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இருங்க, நாங்கள் என்ன சொன்னோம், இட் இஸ் டிமாண்ட் பேஸ்ட் ப்ரோக்ராம். மக்கள் கேட்க கேட்க நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, லிமிட்டே கிடையாது. என்னது இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு லிமிட் கிடையாது. மக்கள் ஜாஸ்தி கேட்டால் ஜாஸ்தி கொடுங்க, வேலை எவ்வளோ கேட்குறாங்களோ டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரின்னு சொன்னோம். நம்ம அருண் ஜேட்லி டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லாக இந்த வருஷம் பணத்தை நீங்கள் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக தான் பணம் போகணும். இந்த வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட் 20,000 கோடி செலவழிச்சதுன்னா நீங்கள் 15,000 கோடி கொடுத்து 5,000 கோடியை நிறுத்தி வச்சுருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போட்டபோது 10,000 கோடிக்கு மேலே இருக்குது பணம், எங்கள்கிட்ட பணம் வந்தால் கிளியர் பண்ணுறோன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. அப்போனா உங்கள்கிட்ட பணம் கொடுக்க மனசு இல்லை. கரெக்டாக பற்றாக்குறை. அப்போ ஏன் வரி, இப்போ பணக்காரங்களுக்கு வரி குறைக்கிறீங்க? 40% வரியை 25% பணக்காரங்களுக்கு ஆக்குறீங்க. பிஎஸ்என்எலுக்கு 10,000 கொடுக்க வேண்டிய அம்பானி அவரோட கம்பெனிக்கு சிஏஜி ரிப்போர்ட்டு படி போடுறதுக்கே மறந்து போயிட்டீங்கிறீங்க. நீங்கள் 10,000 கோடி இப்போ தேவேந்திரனுக்கு பில் அனுப்பாமல் மறப்பாங்களா பிஎஸ்என்எல்? எப்படி சார் 5 ரூபாய்னா கூட பிடிக்கிற மாட்டாங்க. அப்போ எப்படி அங்கே 10,000 கோடி மறந்தாங்க? மறதி 10,000 கோடி தான். 10,000 கோடி தானே. நான் என்ன கேட்குறேன்னா, பணக்காரனுக்கே ஒரு அப்போது இந்த மன்ரேகா ஸ்கீமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளோ தான் பட்ஜெட்டு நாங்கள் பிகினிங்கில் போட்டுருவோன்னு. இப்போ நான் 10,000 கோடி தான் பட்ஜெட் போட்டேன்னா எவ்வளோ பேருக்கு நான் 125 நாள் வேலை கொடுப்பேன்? பட்ஜெட் காலின்டுவீங்க. நெருக்கடி அப்படி வந்துடும். அப்படி வச்சுருக்கீங்க. அதாவது இங்கே 125 நாள் ஆக்கிட்டு பட்ஜெட் பேஸ்டு, டிமாண்ட் பேஸ்டு கிடையாது. பட்ஜெட் இவ்வளோ தான், அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன். ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் நிறைய இருந்தால் கொடுக்க மாட்டேன். இது முதல் ப்ராப்ளம்மு. 2வது ப்ராப்ளம் என்ன சொல்கிறீங்கன்னா, ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூலாம் நீங்கள் உருவிட்டீங்க.
ஜிஎஸ்டி நீங்கள் ஜிஎஸ்டி குறைச்சிங்க, நீங்கள் எதை கேட்டாலும் செஸ்ஸாக போட்டு எடுத்து முழிக்கிறீங்க. கரெக்டாக செஸ்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் கிடையாது. மன்மோகன் சிங் என்ன சொன்னார், ஸ்டேட் ஆல்ரெடி கட்டத்தில் இருக்குது, 90% நாங்கள் கொடுக்குறோம், 10% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா போகிறோம், சும்மா கொசுருக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கூப்பிட்டுட்டோம் நாங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு பணப்பற்றாக்குறை, நண்பர்களை ஹெல்ப் பண்ணணும், அதனால் நாங்கள் 60% தான் கொடுப்போம், பட்ஜெட்டையும் குறைப்போம், 60% தான் நாங்கள் கொடுப்போம், 40 ஸ்டேட் கொடுக்கட்டும். உங்களுக்கு வர வருமானத்தையும் கட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்தையும் காசு கேட்குறோம். ஆமாம், கேட்டால் செஸ் போட்டேன். இப்போ காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று இருந்தது. இந்த காம்பன்சேஷன் செஸ் என்ன, கோவிட்டில் வருவாய் குறைஞ்ச ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்கிக்கிறேங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாங்க அப்படிலாம் கடன் கொடுக்க முடியாது சாமி, நீ தான் காம்பன்சேஷன் ஒத்துக்கிட்ட, காம்பன்சேஷனுக்கு நீ கடன் வாங்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணால் கடனை வாங்கிட்டு இந்த காம்பன்சேஷன் செஸ்ஸில் வந்ததை அடைச்சிங்க. இப்போ கடன் தீர்ந்துடுச்சு, அப்போ காம்பன்சேஷன் செஸ்ஸை மக்கள்லேருந்து எடுத்துடணும். அதானே நியாயம்? கடன் வாங்கினீங்க, கோவிட் வந்தது, காம்பன்சேஷன் செஸ் போயிடுச்சு, இப்போ திரும்பி காம்பன்சேஷன் செஸ் போட்டிருக்கீங்க. கேட்டால் அதை நான் சாப்பிடுவேங்கிற, அப்போ அதையும் எங்களுக்கு பிரித்து கொடுக்கணுமா இல்லையா? ஸோ எங்களுக்கு ஜிஎஸ்டிலையும் வலை வைப்ப, கடன் வாங்கினா கடன் வாங்கிறதுக்கும் ஆர்பிஐ மூலமாக இவ்வளோத்துக்கு மேலே கடன் வாங்கக்கூடாதுங்கிற, நான் 10% கொடுத்துட்டு இருந்த இடத்துல என்ன 40% கொடுங்கிற. இது எப்படின்னா, தேவேந்திரன் இப்போ வந்து 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்னு வைங்க, நாலுலேருந்து ஒரு சம்பளம் 80 ரூபா இது நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டார் தேவேந்திரன், ரைட்டா? இப்போ வந்து 10,000 ரூபா செலவு பண்ணிகிட்டு இருக்காருன்னு வைங்க, ஐயா எதுக்கோ ஒரு கவர்மெண்ட்டு இதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுறியோ, இல்லை பெட்ரோல் எலக்ட்ரிசிட்டி கேஸுக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுறேன்ல, நாட்டுக்கு கஷ்டம் தேவேந்திரன். 20,000 ரூபா சம்பளத்தை கம்மி பண்ணிடுறேன், ஆனால் இங்கே பில்லை நான் 30,000 ஆக்கிடுறேன், 2 இடத்துல 20, 40 போச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டு தேவேந்திரன் தான் இதான் கதி. உன் வரவையும் குறைச்சிடுவேன், உன் செலவையும் ஏற்றுவேன், கடனும் நீ வாங்கக்கூடாது. அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணும்? ஏன் இப்படி பண்ணுறாங்க சார்? ஏன்னா அவங்க ஆட்சி, எங்கள் ஆட்சியில் பணக்காரன் மட்டும் நல்லா இருந்தால் போதும், பணக்காரனுக்கு என்னெல்லாம் திட்டம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 40 ரூபா டேக்ஸு, 40% டேக்ஸு, கார்ப்பரேட் டேக்ஸை 25% ஆக்கிட்டாங்க. ரயில்வேஸில் யார் போவாங்க? ஏழைங்களுக்காக ரயில்வேஸ்ன்னு விட்டது. நீங்கள் அந்த லோக்கல் ட்ரெயினெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்கீங்க. வந்தே பாரத்தில் 3,000 ரூபா கொடுத்து யார் திருச்சிக்கு போவான்? உங்கள் ஊர் ஈரோடு தம்பி, அது தெரியும். ஈரோடு போகிறதுக்கு வந்தே பாரத்தில் எவ்வளோ டிக்கெட்டு? ஐயோ, 1,500 ரூபா, 1,300 ரூபா, 1,700 ரூபாய்ன்னு இருக்கு. அது நார்மலு. திருச்சியும் 500 ரூபா 700 ரூபா நார்மலு. பட் அப்படி இல்லை, டிராஃபிக்கில் தற்கால அது இது எல்லாம் தீபாவளி பொங்கல் சமயம் தட்கல்லாம் வந்துருச்சு. ப்ரீமியம் தற்கால்லாம் போட்டு தான் நான் 3,000 ரூபா சொன்னேன். ஆமா ஆமா, 600 ரூபா டிக்கெட்டு திருச்சிக்கு ப்ரீமியம் 270 ரூபா டிக்கெட் சார், ஸ்லீப்பிங் கிளாஸ். அது என்னாச்சு? அந்த ட்ரெயினை குறைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாமே பணக்காரனுக்கு. அப்போ காமன் மேனுக்கு என்ன? நீ என்ன ஒன்றும் ஜனதா பஸ் ட்ரெயின் விட்டியா? இவ்வளோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏதாவது ஒரு ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணாரா? இல்லை ஏன் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஏதாவது பதில் வந்ததா? என்ன நடந்தது இதில்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நீங்கள். இந்த நான் இப்படிலாம் கூட்டம் அது. அதுக்கப்புறம் ரூபா நான் சொல்லலை, அரவிந்த் சுப்ரமணியம் எழுதி இருக்கிறார் ஒரு பேப்பர். அரவிந்த் சுப்ரமணியம்ங்கிறது யார்? யாரோட பொருளாதார அட்வைசரு? அருண்ஜேட்லிக்கு பொருளாதார அட்வைசர். யாருக்கு பொருளாதார? பிஜேபிக்கு. அருண்ஜேட்லி எதுக்கு நீ கட்சி பேரை? ஓகே ஓகே. அருண்ஜேட்லி நிதி அமைச்சருக்கு பொருளாதார அட்வைசர். இப்போ இருக்கிற ஆட்சியில் முன்னாடி இருந்த நிதி அமைச்சருக்கு பொருளாதார அட்வைசர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறீங்க, அதாவது நரசிம்மராவ் காலத்துலேருந்து வாஜ்பாய் காலத்தையும் சேர்த்து மன்மோகன் சிங் காலத்துக்கு மோடியின் முதல் 5 வருஷம் வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை மாதம் $10,000 பில்லியன் நீங்கள் விற்று ரூபாய்க்கு இறங்காமல் தடுத்து நிறுத்துறீங்க அப்படிங்கிறீங்க. அதுக்கு எதுக்கு நிறுத்துறீங்கன்னா, A1 A2ன்னு 2 நண்பர்கள் இருக்கார் பிரதமருக்கு. உங்களுக்கே பேர் தெரியும், நான் சொல்ல வேண்டாம். நானும் சொல்லலை. ஆமாம், A1 A2 வெளியில் டாலரில் கடன் வாங்கிட்டான். இந்த டாலரில் கடன் வாங்கினா என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி $1,000 வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 70,000 ரூபா கடன் வாங்கிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுக்கணுன்னு வைங்க, 90,000 ரூபா கொடுத்தா தான் அது போகும். முதலே 20,000 ரூபா ஏறிடும். ஆமாம், ரைட்டா? அப்புறம் வட்டி ஏறும், அது தனி.
70,000 ரூபாங்கிறது 90,000 ரூபா கொடுக்கணும். சும்மாவே. சும்மாவே முதல்ல ம். 90,000 ரூபா கொடுக்கணும். அப்போ A1 and A2க்கு வலிக்கும்ல. சரி. அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ல கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு நாம என்ன பண்றது? ஐயோ, என்ன தலைவருக்கும் இதயம் வலிக்குமா வலிக்காத? A1 A2க்கு கொஞ்சம் கஷ்டம்னா இதயம் வலிக்குமா வலிக்காத? ஆ. வலிக்குமா வலிக்காத? நான் எதுவும் சொல்லல சார். வலிக்கும். ஆ. அதனால அவர் என்ன பண்றாரு, ரிசர்வ் பேங்க் கவர்னரை கூப்பிடுறாரு. ம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி படிச்சவர் ஒருத்தர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர் ஒருத்தர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிருக்கீங்க. ம். இவங்க 2 பேரும் டாலரை விற்று ம். எப்படியாவது அந்த ரேட்டை குறைச்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணுறதுக்கு டாலராக அப்ப விற்றுருக்காங்க. நாட்டுக்காக மக்களுக்காகவெல்லாம் டாலர் ஏறாம பாத்துக்கலையா? டாலர் ஏறினா என்ன, இறங்கினா உனக்கு என்ன? ஏன் டாலர் விழுந்ததுன்னா ஐடி நிறைய சேல்ஸ் ஆகுமா ஆகாத? நிறைய பேருக்கு ஐடி வேலை கிடைக்குமா கிடைக்காதா? திருப்பூரில் பனியன் சேல்ஸ் விற்குமா விற்காத? நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? இங்கேருந்து குட்ஸ் நிறைய போகுமா போகாத? எஸ், எக்ஸ்போர்ட் நிறைய ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ருப்பி ஏறும். ஆ. நம்ம A1 A2 கடன் வாங்கினதுக்காக அதுக்காக இதெல்லாம். இதை எதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறீங்க? எப்படியும் பெட்ரோல் 100 ரூபா தானே. ம். பெட்ரோல் விலை $140 விற்கும்போது மன்மோகன் சிங் 70 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டார். நீங்கள் $58 விற்கிறது நீங்கள் 102 ரூபாய்க்கு தானே பெட்ரோல் போடுறீங்க. ம். ஸோ நீங்கள் மக்களுக்காக கவலைப்படுங்க. A1 A2க்கு வலிக்குதுன்னா கவலை. டேக்ஸில் எந்த ஏர்போர்ட்னாலும் ஒரு ஆளுக்கு தான் கான்ட்ராக்டு. எவனாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உடனே சிபிஐ பாயும். ம். சிபிஐ பாஞ்சு 4 நாளில் வந்து அவங்க எழுதி கொடுத்துட்டாங்கன்னா கேஸு மறந்துடும். மொத்த பிசினஸும் ஒரே ஆள் கையில போயிட்டு இருக்கா சார்? ஆமாம், எல்லா போர்ட்டும் ஒரே ஆள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எல்லா பெரிய போர்ட்டும் ஒரு ஆள்கிட்ட இருக்குது. ம். உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ம். A1 to A7 இருக்காங்க. ஆ. அதில் ஒரு A1 A2 மெயின், மற்றதெல்லாம் குட்டி ஏ. ஓகே. இந்த குட்டி ஏல ஒரு ஏ வந்து சிமெண்ட்டில் ராஜாவாக இருந்தார். ம். அவர் வாயை மூடிட்டு இருந்தார். சிமெண்ட் வியாபாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு கப்பம் கட்டிட்டு ஹாப்பியாக இருந்தார். A1 A2வை தூக்கி சிமெண்ட் வியாபாரத்தில் இறக்கிட்டோம். குஜராத் அம்புஜா சிமெண்ட்டை வாங்கி A2வை வாங்கிட்டார். இப்போ இந்த குட்டி ஏக்கு கோவம் வந்துடுச்சு. நம்ம பிசினஸ்லயும் கை வச்சிட்டாங்களே. ஆமாம், ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு ஒரு பெயிண்ட்டை அவன் தனியாக பெயிண்ட் பண்ணின்னு ஒரேடியாக லாபம் சம்பாதிச்சிட்டு இருந்தான். காம்படிஷன். டேய், என்ன அடிக்கிறியாடா, இந்தா புடி பெயிண்ட்டில் நான் இறங்குறேன்னு இறக்கி ம். ஏஷியன் பெயிண்டில் ஷேர்லாம் விழுந்துடுச்சு. ஓகே. இந்த ஏஷியன் பெயிண்ட் ஷேரெல்லாம் விழுந்தோடனே A1 இருக்கிறதுலே பெரிய ஏ ஆ. பையனுக்கு கூட 3,500 கோடி செலவச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஜூவெல்லாம் வச்சிருக்காரு. அதுக்காக ஒரு 10,000 கோடி நம்ம பில்லு கூட மறந்து போயிட்டோம்ல போடுறதுக்கு. ஆ. அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு 5% ஸ்டேக் வச்சுருந்தார். ம். நம்மளுக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லி ஏஷியன் பெயிண்ட் ஷேரை விற்றுட்டார். ஓகே. இது மாதிரி உள்கதை நிறைய இருக்குது. இவங்களுக்குள்ள வேற சண்டை வந்துருது. இதுக்குள்ளக்குள்ள இப்படி இப்ப இப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா பாஸ் என்ன பண்ணுவாரு? பாஸ் அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்காக இப்போ இந்த குட்டி ஏக்கு என்ன சொல்லிட்டாரு, விஐன்னு இந்த வோடஃபோன் ஐடியான்னு இருக்குல்ல, ம். அதில் இந்த குட்டி ஏ தான் பணம் கட்டியிருக்கணும். ம். நீ கட்ட வேணாம், ம். கடனானா கம்பெனி ஷேராக மாற்றிக்கலாம் ஓகே. அப்படின்னு அந்த கம்பெனி ஷேராக மாற்றிக்கிட்டோம். அப்ப அது நஷ்டம் இல்ல கவர்மெண்ட்டுக்கு, மக்களுக்கு? பஸ் இது வந்து உனக்கு ராமர் கோயில் கட்டி கொடுத்தது நான் கேட்கக்கூடாது. ஓகே. உனக்கு ஒன்றா கிருஷ்ணன் கோயில் கட்டுறேன் அடுத்தது. இன்னொன்னு. சும்மா உனக்கு அயோத்தியாவுக்கு ட்ரெயின் விட்டுருக்கோம். நாடு என்ன சார் ஆகுறது? நீதானே கேட்ட என்ன நடந்தது? இதான் நாட்டின் நிலவரம் இன்னைக்கு. இடையில ஏர்போர்ட் எல்லாம் ஸ்தம்பிச்சிட்டு இருந்துச்சு சார். அது இன்னொரு கதை தெரியாதா உனக்கு? ஆ. அந்த கதையை நான் சொல்கிறேன். ஆனால் ஓப்பன் கதையாக நீங்கள் தான் யூகிச்சுக்கணும். புரிஞ்சுக்கிறேன். ஆ. நீயா புரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த ஊரில் ஒரு பெரிய ராஜா இருந்தார். ம். இந்த ஏக்கெல்லாம் ராஜா ஒரு பெரிய ராஜா இருந்தார். ஆ. அந்த ராஜா வந்து யார்ட்டையும் இந்த தர்ட்டி பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டார். ஓகே. ஜென்யூன். ஜெனியூனு பெரிய ராஜா, நீ அவர்கிட்ட போகக்கூடாது. ம். ரைட்டே ஆகிடுச்சா? ம். அவர் வந்து நம்பர் 2 டீலிங்கே வச்சுக்க மாட்டார். எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நம்பர் 1 டீலிங். ம். அந்த ராஜா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டார். ஓகே. அந்த ராஜா எல்லா சொத்தையும் அவர் பேரில் வச்சுக்க மாட்டார். ஆ. எல்லாம் ட்ரஸ்ட் பேரில் வச்சுருப்பார். ம். அந்த ராஜாவை யாருமே தொட மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கும் அந்த ராஜாவை பார்த்தா பயம். ஏன்னா உலகம் ஃபுல்லா வச்சிருக்காரு. ஆமாம், அந்த ராஜாவுக்கு மரியாதை எல்லாம் பண்ணி அமிச்சாச்சு. ம். ராஜாவோட தம்பி குட்டி ராஜா ஏறி உட்காந்தார். ம். இளவரசர் இப்போ வந்து ட்ரஸ்ட்டில் ஏறி உட்காந்தார். ம். நம்ம பேருக்கு தெரியாது, ஒரு இளவரசர் இருந்ததே தெரியாமல் வச்சுருந்தார் ராஜா. ம்.
ஆனால் அந்த இளவரசர் இருக்கா, இளவரசருக்கு 3 பசங்க இருக்காங்க. ஓகே. வெறும் இளவரசர் மட்டும் இல்லை, இளவரசருக்கு 3 பசங்க இருக்காங்க. ம். அதை நான் என் வீடியோலலாம் சொல்லியிருக்கேன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ம். ஏமாந்துடாதீங்க, ராஜாவுக்கு ஒரு இளவரசர் இருக்கார், ம். தம்பி இளவரசர் இருக்கார், தம்பிக்கு 3 பசங்க இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ம். சொன்னாங்களா? ம். இந்த ராஜாவோட அசிஸ்டண்ட் ஒருத்தானம் தான். ம். அவன் வந்து இந்த புது ராஜாவை விரல விட்டு ஆட்டினான். ஓ. ட்ரஸ்ட்டில் நீ மட்டும் இல்லை, நானும் இருக்கிறேன். அசிஸ்டண்ட். நான் தான் ராஜா, நீ தான் ராஜா, 2 பேரும் ராஜா, உன் அண்ணனுக்கு நான் நம்பிக்கையான ஆள், ம். நானும் இருப்பேன்னு மிரட்டினான். ம். ட்ரஸ்ட்டே கையில் போயிடுற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. இவங்க இந்த எலெக்ஷனில் தானம் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த பெரிய ராஜா எலெக்ஷன் தானம் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் ஓட் ஷேர் படி தானம் கொடுத்துருவாரு. எந்தெந்த கட்சி எவ்வளோ எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோ அப்பெல்லாம் கொடுத்துருவாரு. ஆ. எந்த ஓட்டு ஜாஸ்தியாக இருந்தால் காசு ஜாஸ்தி, கம்மியா கொடுத்தா இருக்கிறது கம்மி ஜாஸ்தி, அது மாதிரி வருஷம் வருஷம் பிரித்து கொடுத்துருவாரு. இப்போ என்ன பண்ணார் சடனாக, இப்போ எலெக்ஷன் இல்லாத போது ஸ்க்ராலுங்கிற பத்திரிகையில் என்ன வந்திருக்குன்னா, 84% இந்த வருஷத்துக்கு வச்சுருந்தாங்கல்ல, ம். 100 ரூபா வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம், ம். 83% வந்து ஒரே கட்சிக்கு கொடுத்துட்டாரு. ஓகே. சாரி, 758 கோடி ரூபா. ம். அந்த 758 கோடி ரூபா கொடுத்துருக்குன்னு நான் சொல்லலை, ஸ்க்ரால் பத்திரிக்கை சொல்லுது. ஓகே. யார் சொல்கிறாங்க? ஸ்க்ராலுங்கிற பத்திரிக்கை சொல்லுது. பெரிய ராஜா கொடுத்துட்டாரு ஒரே பெரிய கட்சி. ராஜா இல்லை, பெரிய இப்ப ராஜாவோட அதான் தம்பி. இப்ப அரியாசனத்துல இருக்கிறவர் அரியாசனம் சேஃப்டி பண்ணிக்கணும் தான். கட்சி ஆதரவு வேணும்ல, அந்த பெரிய ஆமா. கட்சியோட ஆதரவு அதுக்காக. உடனே என்ன பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் ம். இது வரணும். அந்த சமயத்தில், அதே சமயத்தில் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ம். ஏதோ ஒன்று மனசு வந்து அந்த ட்ரஸ்ட்டில் ஒரே ஒரு பர்மனன்ட் ட்ரஸ்டி தான் இருக்க முடியும், ம். மற்ற ட்ரஸ்டிலாம் ஆர்டினரி ட்ரஸ்டின்னு ரூல் மாற்றிட்டாங்க. ஓகே. தப்புன்னு ஒரு சட்டம் மாறிடுச்சு கார்த்தால. 750 கோடி வந்த உடனே அப்படின்னு நான் சொல்ல, நீ சொல்ற. நான் இது சரி நானும் சொல்லல. ஓகே. இது நடந்தது, ஸ்க்ரால் சொல்லுது ட்ரஸ்டிக்கு போயிருக்குன்னு. 750 கோடி லஞ்சம்னு நான் சொல்லல, நீங்களும் சொல்லல. டேப்பா, ட்ரஸ்ட் அண்ட் வெயிட்ல தானே கொடுத்தாங்க. ஆமாமா, அது இதுக்காக டாக்ஸ் தான். பெயின், அதுவும் நான் சொல்லல. நீங்களும் சொல்லல, நானும் சொல்லல. ஓகே. அந்த சமயத்துல கொடுத்தாங்க, அந்த சமயத்துல இது நடந்தது. ம். காக்கா உட்கார பணமலை விழுந்துருச்சு. ஆமா, ம். அதனால தான் விழுந்ததுன்னு நான் சொல்லல. எஸ். ம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து பெரிய ராஜாவுக்கு என்ன ஆசைன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து செமிகண்டக்டர் இந்தியா பண்ணணும்னு. ம். அதுக்குள்ள பெரியவர் போயிட்டாரு. ஏழு ஒருத்தர். பெரியவர், பெரிய ராஜா ஆ. உலகம் ஃபுல்லா பிசினஸ் டெவலப் பண்ணாரு, ஆ. அவர் போயிட்டாரு. ஆ. உடனே குட்டி ராஜாட்ட சொல்லிட்டாரு, இதெல்லாம் குட்டி ராஜாட்ட உங்க அண்ணன் ஆத்மா சாந்தி அடையணும், அதனால உங்களுக்கு 44,000 கோடி தள்ளுபடி பண்ணிடுறேன்னு டாக்ஸ் சப்சிடி 44,000 கோடி கொடுத்துருக்காங்க குட்டி ராஜாவோட புது கம்பெனிக்கு. ஆ. இது ரெண்டும் முடிஞ்சதா? இதுக்கு ஏர்போர்ட் ஸ்தம்பிச்சதுக்கு அது வர என்ன, ம். பெரிய ராஜாவுக்கு ஒரு பெரியப்பா இருந்தார், ஓகே. அவர் தான் பெரும் சக்கரவர்த்தி. ம். இந்தியாவில் பிஸ்னஸ்னா என்னன்னு சக்கரவர்த்தி அவர் தான். ம். இரும்புலயே இந்தியாவில் ஆமாம், இன்னும் டைட்டன் வாட்ச்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். அவர்கிட்ட தான் ஏர் இந்தியா இருந்தது. ம். அவர் ஆம்சா கம்பெனி தான் இந்த ஏர் இந்தியா. அந்த ஏர் இந்தியா கவர்மெண்ட் பிடிங்கிடுச்சு, நேரு பிடிங்கிட்டாரு. அரசுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனால் அவர் என்ன சொன்னார், நீ அரசுக்கு பிடிங்கினாலும் பெரிய ராஜா தான் அதை சக்கரவர்த்தி தான் அதை நடத்திட்டு இருந்தார். ம். ஜனதா கவர்மெண்ட் வந்தோடனே சக்கரவர்த்தியை வெளில முராஜி தேசாய் IAS ஆஃபீஸரை போட்டார். ஓகே. அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி அந்த கம்பெனி பக்கமே போகல. ம். நல்லா அது அன்னைக்கு 77 வரைக்கும் நல்லா ஓடின இந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக படியாக இறங்கி இன்னைக்கு அதுக்கு வந்து துரதிருஷ்டமாயிடுச்சு. ம். அந்த கம்பெனியை விற்றோன்னே பெரியப்பா ஞாபகமாக பெரிய ராஜா கம்பெனியை வாங்கிட்டார். ஓகே. பட் 30 வருஷமாக இருக்கிற கார்மெண்ட் கம்பெனியை சடனாக நீ வாங்கினா ஒரே நாளில் சரியாக பிறக்குமா? ஆ. சிக்கல்கள் இருக்கலாம். பல சிக்கல்கள் இருக்கும். கார்மெண்ட் கம்பெனியை வாங்கி நீ நடத்தி பல சிக்கல்கள் இருக்கும். ம். அந்த சிக்கல்களில் எவனா ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பேசஞ்சரு, ஆ. அவன் வீடியோவை வைரலாக பண்ணுவாங்க ஒரு ஏஜென்சி. ஓகே. இதை டவுன் பண்ணணுங்கிறதுக்காக இதை நெகட்டிவிட்டி பேருக்கு கெடுக்கணும். பண்ணதை அது நடந்துருச்சு, ம். வைரலாக போயிடுச்சு அந்த வீடியோ. ம். இந்த புதுசாக இளவரசர் வந்திருக்காருல, ம். அவர் பார்த்துட்டே இருக்கிறார், இந்த மாதிரி என்ன வீடியோ, சின்ன சாமான் போட்டால் கூட வீடியோ பெருசாகிடுதுன்னு பார்த்துட்டே இருந்தார். அப்போ அவரோட ஒரு மினிஸ்டர் சொன்னார், இன்னொரு நீல கலர் இருக்கான் ஒருத்தன், அவன் A7 A10 A20 இருக்கிறவன், ஆ. அவன் தான் ரொம்ப வாலாட்டுறான் ராசா அப்படின்னா. வான் துறையில மட்டும் அவங்க வாலாடுறாங்க, ரொம்ப வாலாட்டுறான். 20ல இருந்தாலும். ஆமாம், ம். ரொம்ப வாலாட்டுறான், என்ன பண்ணுறது.
இவருக்கு ஒரு மந்திரி இருக்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த மந்திரி. ஓகே திருச்சி பக்கத்தை சேர்ந்த மந்திரி தான் ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. ராஜா பேர்ல ஆட்சியை ஓகே பாதுகாத்தை வாங்கி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆ அவர் நம்ம மயிலாப்பூர்ல சேர்ந்தவர், ஓகே மயிலாப்பூர் நங்கநல்லூர்ல சேர்ந்தவர். அதை கண்டா நம்மளுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு அவங்கள பிடிக்கும்ல. ம் நங்கநல்லூர் வெஸ்ட் மாம்பலம் தான் எங்களுக்கு பிடிக்கும்ல. ம் அது கோட்ஸே நல்லவர்னு சொல்ற கும்பல் தானே, ஓகே அந்த கும்பல் அவர். ம் அவர் தூது போனார். ம் இது என்ன கவலைப்படுற, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் வராமல் இருந்தது, என்ன பண்ணட்டும், பெரிய அமௌண்ட் இல்லை, ம் சரி என்ன பண்ணால் ராஜா ஹாப்பி ஆவார்னு. ம் ஸோ மந்திரி ஐடியா கொடுக்குறாரு. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் இருந்தது இல்லை, அந்த ரூலை அப்ளை பண்ணாமல் நிறுத்தி வச்சிருக்கான் அவன் மினிஸ்டர். ம் இந்த குட்டி ஏதோ செட்டப் பண்ணி இவ்வளோ பைலட் இருக்கணும், ஆ இவ்வளோ நேரம் தான் பிளெயின் பறக்கணும், பறக்கிற நேரம் இவ்வளோதான் இருக்கணும் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், ம் இதெல்லாம் இந்த ஆளு சரியாக பண்ணாமல் இருக்கிறான். ம் அந்த ரூலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இப்போ நாட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, பேசஞ்சர்ஸ்க்கு நல்லது, இன்டர்நேஷ்னலாக அந்த ரூல்ஸ் குட்டி தான், ராஜாவுக்கும் நல்லது. இன்டர்நேஷ்னல் ரூல்ஸும் இருக்குது, ம் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு ஆர்டர் போட்டால் போகிறோம்னா ம் இது என்னப்பா பண்ணிடலான்னு ம் போட்டாங்க பிளெயின் எல்லாம் ஓடலை. ஏன்னா 10 பைலட் வைக்க வேண்டிய இடத்துல நீலக்காரன் குட்டி பையன் வந்து 8 பைலட் தான் வச்சிருந்தான். ஆ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், பெரிய அரசை பார்த்து வாலாட்டக்கூடாது. ம் நீ 20 வருஷமா பிளேன் ஓட்டின்னு இருக்கிற, ஆனா நிறுத்தின உடனே திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல ரூல. அப்புறம் என்ன போது, என்ன ஆச்சு? குட்டி குட்டியும் பெருசு தானே, பெரிய ஆள் தானே. ஒரு 20 நாள்ல எவ்வளோ நஷ்டம் பாஸ், ம் உங்களுக்கு அது தெரியாதா? இன்னொரு கதை இருக்கு, ஏன் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆ அவர் டாலர்ல கடன் வாங்கியிருக்கிறார். ஓகே ஏரோப்ளேன் யார் இந்தியாவில் நடத்தினானோ டாலர்ல கடன் வாங்கணும். இதில் கடன் வாங்கணும் டாலர்ல. டாலர்ல. நம்மளால 9 பில்லியன் டாலர் கடன் வாங்கியிருக்கிறாரு. யாரு? குட்டி. ஒரு வாட்டி ஒரு ரூபா போனால் 900 கோடி நஷ்டம். இப்போ 87லேருந்து 93க்கு என்ன ஆச்சு நஷ்டம்? போயிடுச்சு போன்னு விட்டார் ஃப்ளவர்ஸு. பாடம் கற்றுக்கிட்டல, அடுத்த வாட்டி வேலை ஆட்டினா ஒட்டை எடுத்துரும். நீ பாட்டுக்கு உன் பிளைனை ஓட்டினது, நாங்க எங்களை டெவலப் பண்ணிக்கிறோம். இங்க நீ உள்ள நுழைஞ்சின்னா இதே மாதிரி 20-30 நாள் ஸ்தம்பிப்ப, பலாயிரம் கோடி நஷ்டமாவும் பாத்துக்க. ஆல்ரெடி உனக்கு நஷ்டம் ஜாஸ்தியே இருக்குது, ரூபா விழுந்து. ரெண்டு பிசினஸ்மேன்ஸுக்கு இடையில இருக்கிற சண்டையில மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் இந்த சண்டையே தப்பா சொல்ற. மக்கள் நல்லதுக்காக ரூல்ஸ் பாஸ் பண்ணி பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். ரைட் சார், நான் மக்களுக்காக செஞ்சோம், நீ எதுக்கு ரூல்ஸ் பிசினஸ் பிளான் பேசுற? சார் மக்களுக்காக செய்யறதுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் நீ கேட்காத. நாங்கள் என்ன மன்மோகன் சிங்கா நாட்டை பற்றி நினைக்கிறதுக்கு? எங்களுக்கு ஒன்றுங்கிறது A1 to A7. இந்நேரம் கவர்மெண்ட்னா நேரு வந்து நீங்க என்ன தனியா நடத்துறீங்கன்னு புடுங்கினார்ல. அதனால தான் இந்திரா காந்தி என்ன சொல்றான், இது பிரியங்கா காந்தி என்ன சொல்றாங்க, 2 நாள் நம்ம டைம் வச்சுப்போம், நேரு என்னெல்லாம் தப்பு பண்ணாருங்கிறத பேசிடுவோம், 2 நாள் டிபேட் பண்ணி ஹாப்பியாக முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அந்த விலைவாசி, மக்கள் கஷ்டம், மக்களுக்கு வேலை கிடைக்கல, மக்களுக்கு கடன் கிடைக்கல, மக்கள் கஷ்டத்தை பேசுவோம். அதுக்கு தானே உன்னை ஓட்டு போட்டு அமைச்சிருக்கிறோம். இப்போ நான் ஓட்டு கேட்டு போனேன்னா எனக்கு இது நேரு என்ன பண்ணாருன்னு பேசுக்க ஓட்டு போடுறான். இல்லை சார், இப்போ ஏதோ ஒரு தொழிலதிபருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் சொல்லலப்ப. சரி ஓகே, நீயா சொல்ற, இந்த தேவேந்திரன் சொல்றான். நான் என்ன நான் சொல்றேன்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் தானம் கொடுத்தாரு, வயிற்றுல கொடுத்தாரு, அதே சமயத்துல இதெல்லாம் நடந்தது. அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கெங்கயோ போய் கடைசியா சென்னை ஏர்போர்ட்ல யாரோ ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து எங்கேயோ வேலைக்கு போக வேண்டியவர் 2 நாள் லேட்டா போய் வேலை போய் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. நீ அது நான் சொல்லல, நீ சும்மா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லாது. காக்கா உட்காந்தா பனைமரம் பனங்கார என்ன சொன்ன நீ? பனம்பழம் விழுது. ஆமாம், காக்கா விழுந்தா காக்கா உட்காந்தா விழுமா? இத்தனை நேரம் விழுலையா? அதான் விழுற சமயத்தை தெரியாம காக்கா சார் 2 வருஷம் சும்மா இருந்துட்டு அப்புறம் எதுக்கு இப்போ திடீர்னு? அது பழுத்துன்னு இருந்ததுப்பா, காக்கா உட்கார சமயத்துல அது தெரியாம விழுந்துருச்சு, அவ்வளவுதான். நீ ஏதாவது தப்பா கிப்பா பேச எதுவும் இல்லை. ஓகே சார், கதை புரிஞ்சுதா? புரிஞ்சுது, நல்லா புரியுது. இது புரியாம எப்படி சார் இருக்கும்? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.